2 வேத பகுதிகளை நம்ம வாசித்தோம். நெகேமியா புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 13வது வசனத்தையும், மத்தேயு புஸ்தகத்தில் 13வது அதிகாரம் 9 வசனங்களை நம்ம வாசித்தோம். இந்த நாட்களில் பஸ்காவுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த வாரங்களை நாம் தெரிந்து கொண்டு மதில்களையும் வாசல்களையும் கட்டி எழுப்புகிற காரியத்தில் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் மதில் இருந்தது. அந்த எருசலேம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் அவர் மதிலை போட்டு வைத்திருக்கிறார். ரட்சிப்பை நமக்கு மதிலாக கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சபை கூடி வருதல் நமக்கு மதிலாக இருக்கிறது. நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் உங்களை மதிலாக சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை நமக்கு தேவன் மதிலாக கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரரை, நம்மை நடத்தக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரரை தேவன் மதிலாக அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா அந்த மதிலுக்குள்ளார நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தேவன் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக தம்முடைய ஜனமாக சேர்த்து கொண்டு அவருடைய அன்பினால் நிறைத்து பாதுகாத்து போஷித்து பராமரித்து கொண்டிருக்கிறார்னு சொல்லிட்டு அர்த்தம். நெகேமியாவுடைய நாட்களில் அந்த எருசலேம் மதிலில் 10 வாசல்கள் இருந்தது. அதான் நெகேமியா 3வது அதிகாரத்தில் அந்த 10 வாசல்களையும் நம்ம பார்க்க முடியும். அதில் 13வது வசனத்தை நம்ம வாசித்த பொழுது அங்கே பள்ளத்தாக்கின் வாசலை பழுது பார்த்து கட்டினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10 வாசல்களும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டி எழுப்ப வேண்டிய காரியங்களைத்தான் அந்த 10 வாசல்களும் நமக்கு குறிக்கிறது. இந்த 4வது வாசல் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பள்ளத்தாக்கின் வாசல். அல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்கின் வாசலுக்கு ஏன் அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாக்கா, அந்த பள்ளத்தாக்கின் வாசல் வழியாகத்தான் போனாக்கா இன்னும் பள்ளத்தாக்கு என்கிற ஒரு பள்ளத்தாக்கு வருகிறது. அங்கே தான் மரித்தவர்களை அங்கே போய் அடக்கம் பண்ணுகிறது, அல்லது தீட்டான காரியங்களை செய்கிறது, விக்கிரக ஆராதனை செய்கிறது, அதெல்லாம் அந்த பள்ளத்தாக்கில் நடக்கும் பாருங்கள். அப்போ தேவன் சொல்லுகிறார் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் இந்த பள்ளத்தாக்கின் வாசலை கட்டி எழுப்ப வேண்டும். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னாக்கா, தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையில் எப்பவுமே மலை உச்சியில் நடக்கிற அனுபவம் கிடையாது இல்லையா? பஞ்சு மெத்தையில் நடக்கிற அனுபவம் கிடையாது. பள்ளத்தாக்கில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அநேக போராட்டங்கள், உபத்திரவங்கள், சரீர பலவீனங்கள், சத்துருடைய தாக்குதல்கள், குடும்ப சமாதானம் பாதிக்கப்படுகிறது, பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது, வேலையில்லாத திண்டாட்டம் உண்டாகுகிறது, அதன் விளைவாக குடும்பத்தில் நிம்மதியில் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கை சில நேரத்தில் தாக்கப்படுகிறது. சத்துரு தாக்குகிறான், விசுவாசிகளுக்கு விரோதமாக போராடுகிறான். இது எல்லாமே பள்ளத்தாக்கின் அனுபவம். அப்போ இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தின் வழியாக ஒரு விசுவாசி நடக்கக்கூடும். அப்படி நடக்கும் பொழுது அந்த பள்ளத்தாக்கில் என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. ஒரு விசுவாசி சந்திக்கக்கூடிய எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, அது என்னுடைய தவறுனால வந்த உபத்திரவமாக இருந்தாலும் சரி, அல்லது சாத்தான் தாக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தின் மூலியமாக வரக்கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லது மனுஷர்கள் மூலியமாக வரக்கூடிய உபத்திரவங்களாக இருந்தாலும் சரி, அதில் சோதிக்கப்படுகிறது ஒரே ஒரு காரியம்தான், என்னுடைய விசுவாசம் தான் அதில் சோதிக்கப்படுகிறது. எந்த காரணத்தை முன்னிட்டும் விசுவாசத்தை இழந்துட்டு எதையும் நம்ம அடைந்து விடக்கூடாது. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாமே தவிர விசுவாசத்தை இழந்து விட்டு எதையாவது அடைய நம்ம முயற்சி செய்யக்கூடாது. அதான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை எடுத்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். அப்போ அந்த விசுவாசம் தான் என்னை தேவனுக்கு முன்பாக பிரியமுள்ளவனாக ஆக்குகிறது. தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் அந்த விசுவாசத்தை பார்த்து தான் எனக்கு அவர் கொடுக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு எந்த விதத்திலையும் பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் எங்கே இருக்கிறது? இருதயத்தில் இருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 13வது அதிகாரத்தில் விதைக்கிறவனுடைய ஊமையை குறித்து அங்கே அவர் சொல்லுகிறார். விதைக்கிறவனுடைய ஊமை என்ன காரியம்னு சொன்னாக்கா,
தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட்டு அது ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் உருவாக்கக்கூடிய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அங்கே விதைக்கப்படுகிற விதை தேவனுடைய வார்த்தை, அங்கே விதைக்கப்படுகிற நிலம் மனுஷருடைய இருதயம். அப்போ மனுஷருடைய இருதயம் 4 விதமாக இருக்கிறதா. ஆண்டவர் சொன்ன அந்த ஓமையில் நடைபாதை போன்று இருக்கிற இருதயம், அதான் முதல் நிலம். 2வது கற்பாறை போல இருக்கக்கூடிய நிலம், அதுதான் மனுஷனுடைய இருதயம், கடினமாக கற்பாறை போன்ற அந்த ஒரு இருதயம். 3வது முள்ளுகள் நிறைந்த நிலம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 4வது நல்ல நிலம். ஆனால் விதைக்கிறவன், தேவனுடைய வார்த்தை எல்லாமே ஒன்று தான். அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கிறது என்கிறது எதை பொறுத்துன்னு சொன்னாக்கா, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை விளைவை உண்டு பண்ணுகிறது. நடைபாதை இருதயம், கற்பாறை இருதயம், முள்ளுள்ள இருதயம், நல்ல இருதயம். ஆமேன். அதில் முதல் சொன்ன 3 நிலங்களும் பலனற்றது போய்விட்டது. இந்த நல்ல நிலம் மாத்திரம்தான் அங்கே பலனை உண்டு பண்ணினது. 30, 60, 100 அது பலன் தந்ததுன்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கு அந்த 4 நிலங்களையும் நம்ம பார்த்து, அந்த 4 நிலத்தில் இருக்கக்கூடிய 4 விதமான நிலம் உடைய அந்த இருதயம் உடையவர்கள் பள்ளத்தாக்கின் வழியாக போகும்பொழுது அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்து, இன்றைக்கி என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, என்னுடைய விசுவாசத்தை தேவன் கட்டி எழுப்ப விரும்புகிறார். இன்றைக்கி நீங்கள் விசுவாசத்தில் எந்த அளவில் இருந்தாலும் தேவனுடைய நோக்கம் நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து மகிழ்ச்சியின் நீரோற்றாக்கி கொள்ள வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட விசுவாசத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த விசுவாசத்தை தேவன் இன்றைக்கு கட்டி எழுப்புகிறார். நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற பள்ளத்தாக்கையா நீங்கள் உருவ நடந்து அதை ஜெயமாக மாற்றிக்கொள்ளுவீர்கள். கண்ணீரை களிப்பாக நீங்க மாற்றிக்கொள்வீர்கள். தோல்வியை வெற்றியாக நீங்க மாற்றிக்கொள்வீங்க. சமாதானம் இல்லை என்கிற நிலையை நீங்க சமாதானம் உடையதாக மாற்றிக்கொள்வீர்கள். இன்னைக்கு நீங்க நடக்கிற இந்த பள்ளத்தாக்கில் நீங்க ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. அதுல முதலாவது நிலம் அந்த வழி அருகே இருக்கக்கூடிய அந்த நிலம் என்பதாக. 2வது கற்பாறை நிலத்தில் விழுந்த அந்த விதைகள். மத்தேயு 13, 20, 21 பாருங்க. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடே ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறான். இந்த கற்பாறை நிலம் இது யாரை குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னாக்கா, சுவிசேஷத்தை கேட்டாங்க, இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டார்கள். சுவிசேஷத்தை கேட்ட மாத்திரத்தில் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை ஆழம் கொள்ளவில்லை பாருங்க, நல்ல வேறு விடவில்லை. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டாக்கா, வெயில் அடித்த பொழுது அங்கே முளைஞ்சி வந்திருந்த அந்த விசுவாசம் என்கிற செடி விதைக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை, நிலம் இருதயம், அதில் முளைஞ்சி வரக்கூடிய அந்த செடி என்னுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை வைத்து தான் எல்லா ஆசீர்வாதங்களும் நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறேன். இப்போது இந்த விசுவாச செடிக்கு வேறு ஆழமாக இல்லாமல் போனதுனால வெயில் அடித்த மாத்திரத்தில், அந்த வெயில் எது? அதுதான் நம்ம சந்திக்கக்கூடிய அந்த உபத்திரவங்கள், நம்ம சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்கு அல்லது பள்ளத்தாக்கின் அனுபவம் இல்லையா? அது வரும் பொழுது என்ன ஆகி விடுகிறது? அந்த விசுவாசம் என்கிற செடி காய்ந்து தீந்து போய்விடுகிறது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அந்த இருதயம் கற்பாறை இருதயமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஆழமாக உள்வாங்கவில்லை. சும்மா மேலோட்டமாக அது விழுந்த மாத்திரத்திலேயே பாறை மேலே கூட, இந்த நாட்டில் பாறை மேலே கூட கொஞ்சோண்டு மண் இருந்தால் கூட சிமெண்ட்டு தரையிலேயே மனைஞ்சி வருது இங்கே இல்லையா? இதோடைய இந்த கிளைமேட்டுடைய செழிப்பு அந்த மாதிரி. ஆனால் கற்பாறையில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் மண் பதிஞ்சிருக்கும். விதையை போட்டாக்கா அது பிசுக்குன்னு உடனே வளர்ந்துடும். நார்மல் நிலத்தில் விழுந்த விலையை விட இந்த கற்பாறையில் விழுந்தது உடனே வளர்ந்துடுமா. ஏன்னு சொல்லி சொன்னாக்கா, அது ஆழமாக வேர் இல்லை, ஆழமாக வேர் போகவில்லை. ஆனால் பிரச்சனை என்ன? வெயில் அடித்தாக்கா காய்ந்து தீந்து போய்விடும் சொல்லிட்டு. அப்போ அந்த இருதயம் கடினம்,
அது வந்து உடைக்கப்பட வேண்டும். எதற்காக தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பள்ளத்தாக்கின் அனுபவத்தை அனுமதிக்கிறார். எதுக்காக உபத்திரவங்களை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் வேர்கொள்ளாமல் அங்கே இருதயம் கடினப்பட்டிருக்கிறது, பாறையை போல அது இருக்கிறது. அதை உடைத்து அதை எடுத்து போடுவதற்கு தான் தேவன் சில நேரங்களில் அந்த சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். நான் சொன்னது போல தேவன் பிரச்சனையை கொடுக்கிறது இல்லை, தேவன் வியாதியை கொடுக்கிறது இல்லை, தேவன் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கிறது இல்லை. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிற தேவன் அவர். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்களாக ஆனாலும் கற்பாறை போல் அந்த இருதயம் இருக்கும்போது சில நேரங்களில் அப்படியாக அவர் அனுமதிக்கிறார். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் தாவீதை குறித்து அங்கே நம்ம வாசிக்கிறோம். திருப்பி கொள்ளுங்க. தாவீது பாருங்க, கறவலாடை மேய்த்து கொண்டு இருந்தவன். தன்னுடைய பெற்றோர்கள் அவங்க வீட்டில் கடைசி பிள்ளை அவன் இருக்கிறான்ங்கிறத கூட மறந்துட்ட அளவுக்கு அவன் வந்து ரொம்ப துச்சமாக நினைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் தேவன் இந்த தாவீதை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை என்ன ஆக்கினார்? இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாக அவர் உயர்த்தி விட்டார். இப்போ முழு இஸ்ரவேலுக்கும் அவர் அந்த முழு சாம்ராஜ்யத்துக்கும் ராஜாவாக அவன் உயர்த்தப்பட்டு இருக்கிறான். இப்போ 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படுகிற காலம் வந்தபொழுது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேலே உலாத்தி கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாக இருந்தாள் என்பதாக. தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு தேவன் ஆயுதங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். எபேசியர் 6வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது சர்வாயுத வர்க்கங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காகனாக்கா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்ட மாத்திரத்தில் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நீங்கள் ஒரு யுத்தத்தில் நீங்கள் கலந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. உங்களுக்கு வந்து ஒரு எதிராளியாகிய பிசாசு இருக்கிறான். நீங்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ உங்களுக்கு விரோதமாக அவன் போராடி கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாம் என்று சொல்லி பிசாசு வகை தேடி கொண்டிருக்கிறான். அப்போ அந்த தீங்கு நாளில் நீங்கள் அதையெல்லாம் ஜெயித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு தேவன் நமக்கு சர்வாயுதத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் சத்தியம் என்கிற கச்சையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தை வாசித்து இருதயத்தில் அந்த சத்தியத்தினால நிரப்பிக்கொண்டு அது நிமித்தம் தைரியமாக, ஆமென், சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய பாதையில் சத்தியத்தில் நடந்து அந்த மாதிரி உறுதியாக அவர்கள் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டுட்டு வேதத்தை வாசிக்காமல் இருந்தாக்கா சத்தியத்திலையும் நடக்க மாட்டீங்க. நீங்கள் கொஞ்சம் தூரம் ஓடினாலே நீங்கள் வயிறெல்லாம் குலுங்கி சோர்ந்து போய் ஃபத்திகாக ஆயிடுவீங்க. மிலிட்ரியில் பெல்ட் எதுக்கு ஆரம்பத்தில் கட்டினாங்கன்னு சொன்னாக்கா, யுத்தம் செய்கிறவங்க ஓடும்பொழுது வயிறு மேலேயும் கீழே குலுங்கி டயர்டாக ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இடுப்பில் பெல்ட் கட்டுவார்கள். அதனால் இழுத்து பிடிச்சி கட்டப்பட்டு இருக்கும். அதே போல் தான் தேவனுடைய வார்த்தை, சத்திய வார்த்தை இந்த விசுவாச ஓட்டத்தில் என்னை உறுதியாக காத்துக்கொள்கிறது. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் அப்படிங்கிறது போல். 2வது ஆயுதம் நீதி என்னும் மார்க்கவசம். நான் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். நான் நீதிமான் பாவிமான் கிடையாது. நிறைய பேர் நான் பாவிமான் சொல்லிட்டு நான் பாவி நீ பாவின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி இருக்க வேண்டியதுதான். இல்லை, நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த நீதியை மார்க்கவசத்தை போல நீங்கள் அணிஞ்சு கொள்ள வேண்டும். எனக்கு யுத்தத்தில் போனாக்கா கை காலை வெட்டுறதுக்கு முதல்ல நேராக அம்பை எங்கே தான் விடுவான்? இருதயத்துக்கு நேராக தான் குத்துவதற்காக விடுவான். சாத்தோனும் அப்படி தான் செய்வான். நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கு கிடையாது இல்லையா? தேவன் உன் மேலே அன்பாக இல்லை. நீ நேற்று செஞ்ச பாவம், போன வருஷம் செஞ்ச பாவம், அதான் உனக்கு இப்போ வந்து இப்படி நடக்கிறது அப்படி சொல்லி சொல்லும்பொழுது நீங்கள் இந்த நீதி என்கிற மார்க்கவசம் இல்லைன்னு சொன்னாக்கா சாத்தான் நேராக வந்து ஈட்டிய அம்பை இருதயத்தில் குத்தி விடுவான். அதை நம்ம போட்டு கொண்டு இருக்க வேண்டும். 3வது சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தம் என்கிற பாதரட்சை இருக்க வேண்டும். யுத்தத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? நார்மலாக உலக யுத்தத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? ஆமாம், ஷூ போடாமல் போவீங்களா? ஆமாம், ஷூ போடாமல் போனாக்கா எதிரி வந்து தாக்க தேவையில்லை. நீங்களே போய் கல்லில் அடிச்சுக்குவீங்க, முள்ளில் குத்திக்குவீங்க.
யுத்தம் பண்ணுகிறவங்க காலில் ஷூ போட்டுக்கொண்டு போக வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சுவிசேஷ ஊழியம் தான் அந்த பாதரட்சை. அப்போ அது இல்லாமல் பாஸ்டர் இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொன்னாக்கா வலிக்கிறது தான். ஏன்னாக்கா ஷூ இல்லை. அந்த ஷூ இருக்கும்பொழுது என்ன ஆகுகிறது? என் நடையை அது பாதுகாக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? நான்காவது, விசுவாசம் என்கிற கேடகத்தை அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமேன். தேவன் உன்னை அன்பு செய்யல, உன் ஜெபத்தெல்லாம் தேவன் கேட்க மாட்டார். நீ ஜெபித்தா கோரையை கூட தாண்டாது. தேவன் உண்மையில வெறுப்பாக இருக்கிறார், தேவன் உண்மையில பகையாக இருக்கிறார், இப்படிலாம் பிசாசு சொல்லும் பொழுது விசுவாசம் என்கிற கேடகத்தை எடுத்து நீங்கள் பிடித்து கொள்ளணும். இல்லை, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவருடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார், எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறவர், எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார், நன்மையான எல்லா ஈவம் அவரிடத்திலிருந்து தான் எனக்கு வருகிறது, தீமை செய்யாத தேவன் அவர். அப்படி இந்த விசுவாசத்தை கேடகமாக எடுத்து நீங்கள் பிடிக்க வேண்டும். அதற்காக அந்த ஆயத்தை கொடுத்திருக்கிறார். ரட்சண்யம் என்கிற தலைச்சீரா, இது நம்பிக்கை, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னை அவர் பரலோகத்துக்கு கொண்டு செல்ல போகிறார். ஆகினால் இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்லன்னு சொல்லிட்டு, ஏன்னா கை கால் அடிபட்டா கூட பரவாயில்ல, ஹெல்மெட்டை போட சொல்கிறான். கவர்மெண்ட் சொல்லுது. ஏன் ஹெல்மெட்டை போட சொல்கிறாங்க? தலை பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமேன். நீங்கள் மறுமைக்குரிய நம்பிக்கையை இழக்கவே கூடாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இப்போ வாழ்கிற வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக நம்ம இருந்துவிட முடியாது. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. பரலோகத்தில் எனக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாசஸ்தலங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அங்கிருந்து அவர் இரட்சகர் வரப்போகிறார். அதற்காகத்தான் நாங்கள் எதிர்பார்த்து மகிமையின் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உங்களுடைய தலையை பாதுகாக்கும். அந்த இரட்சணியம் என்கிற தலைச்சீராவை கொடுத்திருக்கிறார். இன்னொன்று, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இதுவும் அதை தான். சாத்தான் தாக்கும் பொழுது தேவனுடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய ஆசீர்வாத வாக்கு தத்தங்கள் இல்லை, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அது மாறாது. பொல்லாத பிசாசு, நீ என்னை பயமுறுத்த முடியாது, நீ சந்தேகப்பட வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பட்டயத்தை எடுத்து அவனை வெட்ட வேண்டும். நான் உனக்கு அடிப்பணிய தேவையில்லை, உன்னுடைய பாதத்தில் நான் விழ தேவையில்லை, நான் மேலே இதெல்லாம் குதிச்செல்லாம் காட்ட தேவையில்லை, கல் அப்பமாக மாற்ற தேவை அவசியம் இல்லை. என் தேவனின் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். அல்லேலூயா. இன்னொரு ஆயுதத்தையும் அங்கே கொடுத்திருக்கிறாரு. ஆவியினாலே ஜெபம் பண்ணி விசுவாசிகள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்போ இதுதான் அந்த ஆயுதம். இந்த ஆயுதத்தை எதுக்காக கொடுத்திருக்கிறாரு? சாத்தானை எதிர்க்க, பள்ளத்தாக்கில் நீங்கள் விழுந்து போகாமல் இருக்க. ஆனால் தாவீது என்ன பண்ணிட்டாரு? மற்றவர்களை யுத்தத்துக்கு அனுப்பிட்டு அவர் வீட்டில் படுத்து தூங்கிட்டார். எல்லாம் சாயங்காலத்தில் படுத்து தான் காலையில் ஏந்திருப்பாங்க இல்லையா? இவன் எத்தனை மணிக்கு படுத்தானே தெரியல. எழுந்ததை பாருங்க. 2வது வசனம் சொல்கிறது, 2 சாமுவேல் 11:2. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து, நல்லா எல்லாரும் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க, ஆயுதங்கள்லாம் அணிந்து கொண்டு. இவர் என்ன பண்ணுறாரு? ஆவிக்குரிய ஒரு சோம்பேறித்தன்மை, ஆயுதங்களை போட்டுக்கொள்ளாமல் இருக்கிறது, பைபிள் படிக்காமல், ஜெபிக்காமல், ஆமேன், சுவிசேஷ ஊழியம் செய்யாமல், சாத்தான் எதிர்த்து வரும்போது போராடாமல், அதுக்கெல்லாம் தான் நம்ம சபைக்கு வருகிறோம். இங்கே வரும்போது அதில் தான் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். வீட்டிலே நான் ஜெபிக்க முடியும், ஆனால் பிசாசு முழுங்கி விடுவான். சபை என்கிறது தேவனுடைய ஒரு ஆர்மி. இங்கே தேவன் நம்மை பலப்படுத்துகிறார், யுத்தம் செய்ய பழக்கி வைக்கிறார். அல்லேலூயா. இவர் அந்த யுத்தத்துக்கு இவர் போகாமல் நல்லா தூங்கி ஏஞ்சார் பாருங்க, பாவத்தில் விழுந்துட்டார். இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் பள்ளத்தாக்கில் நடக்கிற அனுபவம் வந்துவிட்டது. இவர் மரநீரின் பள்ளத்தாக்கில் நடந்திருக்கிறார். அப்போல்லாம் தைரியமாக சொன்னார், கர்த்தர் என்னோடு கூட நீர் இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லிட்டு 23வது சங்கீதத்தில் சொன்னார். ஆனால் இப்போ ஒரு பள்ளத்தாக்கில் நடக்கிறாரு, பாவம் என்கிற இருளின் பள்ளத்தாக்கில் இவர் நடக்கிறாரு. ஆனால் இந்த நேரத்தில் எப்படி விசுவாசத்தில் கட்டி எழுப்ப வேண்டும்? நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆனால் தாவீது என்ன பண்ணிட்டாரு? நான் ராஜாவாக இருக்கிறேன், எவனும் என்னை கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லா மூடி மறைக்க பார்த்தார். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு பாவத்துக்கு மேலே பாவம் செய்தார். இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஆவிக்குரிய உணர்வுகள் இல்லை, தேவனுடைய சத்தம் கேட்கல, சும்மா போய் வாயை திறந்து பாடிக்கொண்டு இருக்க வேண்டியதான். வசனம் கேட்டாலும் வசனம் ஒன்றுமே செயல்பட மாட்டேங்கிறது தாவீதுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 4-5 ஒரு 7-8 மாதம் ஆயிடுச்சு
தாவீது பாவம் செய்து 7-8 மாதத்துக்கு சபைக்கு போகாமல் இருந்தார். தேவனுடைய ஆலயத்துக்கு போகாமல் இருந்தார். அங்கே போய் ஆராய்ச்சிருப்பார், துதிச்சிருப்பார், வசனத்தெல்லாம் வாசிச்சிருப்பார். ஒன்றும் நடக்கலை. அவருடைய இருதயத்தில் இருந்த உணர்வு போய்விட்டது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இருதய கடினம் அடைந்து விடும் பொழுது நீங்கள் என்னதான் ஆராதித்தாலும், என்னதான் நீங்கள் சபைக்கு வந்தாலும் அங்கே அந்த வார்த்தை உள்ளார இறங்காது. ஏன் இருதயம் கற்பாறையை போல் ஆகிவிடுகிறது அப்படின்னு சொன்னாக்கா, பாவத்தை மறைத்து கொண்டு இருக்கிற வரைக்கும் இருதயம் கடினம் பட்டு கொண்டே இருக்கும். அப்போது அந்த பள்ளத்தாக்கில் நான் எப்படி என்னுடைய வாசலை கட்டி எழுப்புகிறேன்னு சொன்னாக்கா, பாவத்தை மறைக்காமல் அதை உடனடியாக அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். அப்போ தான் அந்த உணர்வு உள்ளவர்களாக நம்ம ஆகிவிடுவோம். இந்த பள்ளத்தாக்கில் விசுவாசிகள் நடக்கிறாங்க. பல காரியங்கள் சொல்லப்படும் போது கீழ்ப்படியாமையில் இருப்பாங்க. 10 தடவை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஒரு காரியத்தை. இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கும். அதை சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப போய் செய்யும் பொழுது இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கும். பாடலாம், துதிக்கலாம், ஜெபிக்கலாம், வசனத்தை கேட்கலாம், ஆனால் அங்கே அந்த வார்த்தை செயல்பட முடியாது. ஆனால் இன்றைக்கு தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க, என்னை சோதித்து என் சிந்தனைகள் அறிந்து கொள்ளுங்க, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இடத்துல இருந்தால் அதை எடுத்து போட்டு நித்திய ஜீவ பாதையில் என்ன நடத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் பொழுது அந்த பள்ளத்தாக்கை நீங்கள் கட்டி எழுப்புகிறீர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய இருதயத்தை ஆண்டவரே அந்த கடினமான கற்பாறையை எடுத்து போடுங்க. எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே, நான் மனம் திரும்ப வேண்டிய காரியத்தில் நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டிய காரியத்தில் நான் பாவத்தை அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. உமக்கு முன்பாக தாழ்மையாக நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் வார்த்தையில் வளரணும், வசனத்துக்கு கீழ்ப்படி நான் என்னை அர்ப்பணிக்கணும். எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. இயேசுடைய ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரித்து விடுகிறது. 3வது நிலத்தை பாருங்க. அது முள்ளுள்ள இடம் என்று சொல்லிட்டு, முள்ளுள்ள நிலம். அந்த முல்லை குறித்து வேதம் சொல்லும் பொழுது மத்தேயு 13:22 பாருங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலே அவனும் பலனற்று போய்விடுகிறான். விசுவாசிகள் எப்படிப்பட்ட விசுவாச அளவில் இருந்தாலும் எல்லாருக்குமே உபத்திரம் வருகிறது. நடைபாதை போல இருக்கிற இருதயம் உடையவர்களாக இருந்தாலும் பள்ளத்தாக்கில் நடக்கிறாங்க. கற்பாறை போல இருதயம் உடையவர்களாக இருந்தாலும் பள்ளத்தாக்கில் நடக்கிறாங்க. முள்ளுள்ள இருதயமாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் பள்ளத்தாக்கில் நடக்கிறாங்க. எல்லாருமே பள்ளத்தாக்கில் நடக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் உபத்திரவத்தின் பாதையில் நடக்கத்தான் நேரிடுகிறது. ஆனால் நான் அந்த நேரத்தில் விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அதைத்தான் தேவன் இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமீன். அப்போ அந்த முள்ளுகள் எதை குறிக்கிறதுன்னு சொன்னாக்கா, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் குறிக்கிறது. லூக்கா 8:14 வாசிக்கும் போது அது கூட இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கொள்ளுங்க, சிற்றின்பம். முள்ளுகள் எதை குறிக்கிறது? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பங்கள். ஒரு விசுவாசியுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது அவர்களும் எல்லாரும் போல பள்ளத்தாக்கில் நடந்து போகிற அந்த அனுபவத்தில் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னாக்கா, இவங்க யாரு? வசனத்தை கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. செடியும் வளர்ந்துடுச்சு, கனி கூட அங்கே உண்டாகி இருக்கிறது. ஆனால் கூடவே முள்ளுகளும் முளைந்து கொண்டிருக்கிறது. உலக கவலைகள் இருதயத்தில் நிரம்பி கொண்டிருக்கிறது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உள்ளார இருக்கிறது. சிற்றின்பங்கள் உள்ளார இருக்கிறது. அப்போது விசுவாசி தான், ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பங்களினால நெருக்கப்பட்டு கனியற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். கனி கொடுக்காதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். தோட்டத்தில் பார்த்துருக்கிறீங்களா? தக்காளி செடி நட்டு இருப்பாங்க. பக்கத்தில் இந்த அரிக்கிற செடி ஒன்று இருக்குது இல்லையா? எங்கே பார்த்தாலும் இருக்கும் பாருங்கள். அது சும்மா படற செடி மாதிரி கிடையாது, மதில் உயரத்துக்கு வளருது. அது விட்டாக்கா மதில் உயரத்துக்கு வளருகிறது. கொஞ்ச நாள் ஆனாக்கா அங்கே தக்காளி செடி இருந்ததுக்கான அறிகுறியே இல்லாத அளவுக்கு அந்த முள்ளு செடி என்ன பண்ணுகிறதுனாக்கா நெருக்கி அது ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விட்டுடுகிறது. பார்த்துருக்கிறீங்களா? ஆமாம். அதே போல தான் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இந்த உலக கவலை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலை, இந்த காரியம் நடக்கணும், அந்த பிரச்சனை இன்னும் முடியல இல்லையா, எதிர்கால வாழ்க்கை, வேலை, அந்த வருமானம், பொருளாதாரம், இதையெல்லாம் தேவன் நமக்கு நிச்சயமாக செய்கிறார். ஆனால் அதை கவலையாக நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கு நல்லா அதை தெரிந்து கொள்ளுங்க. தேவன் இன்றைக்கு அநேகரை விடுதலை ஆக்குகிறார்.
எனக்கு பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்களுடைய வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமேன். அது விட்டுட்டு அந்த கவலைகளை நீங்களே சுமந்து கொண்டு இருந்தீங்கன்னாக்கா, கவலை என்கிறது ஒரு டேஞ்சரான ஒரு பொருள். அது உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை அது காணா போக பண்ணிவிடும். அதை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், பயப்படாத, நீ கவலைப்படாதன்னு சொல்லி திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சம்பாதிக்க தேவையான பலத்தை தேவன் தருகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனால் ஐஸ்வர்யத்திற்காக தப்பான பாவ வழிகளில் நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தை அது காணாமல் போக பண்ணிவிடும். வேலைன்னு போயிட்டு கர்த்தருக்கு முக்கிய நேரத்தை கொடுக்காமல் இருப்பீங்க. வேலைன்னு போயிட்டு மனைவி பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது விசுவாசம் அங்கே இருக்காது. அல்லது நல்ல வழி, நான் படித்தேன், நான் வேலை செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி நல்ல வழியில் கரெக்டாக சம்பாதித்து கொண்டிருந்தாலும் அவங்க தேவனை கனப்படுத்த மாட்டார்கள். தேவன் தான் இதை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தேவனை இவங்க கனப்படுத்த மாட்டார்கள். என்னுடைய திறமை, என்னுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு தங்களை பெருமையாக சொல்லி கொண்டு இருப்பார்கள். அல்லது எப்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறாங்க? பொய்யான வழிகளில், பாவ வழிகளில், தில்லுமுள்ளு வழிகளில், ஏமாற்றுகிற வழிகளில், அப்படிப்பட்ட வழிகளில் சம்பாதித்து கொண்டிருக்கும் பொழுது விசுவாசம் அங்கே வேலை செய்ய முடியாது. இதுதான் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே இருக்கக்கூடிய மயக்கம். பணத்துக்கு தேவன் எதிரி கிடையாது. எல்லாரும் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் நீங்கள் நல்ல போதுமானதெல்லாம் அதிகமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரு காருக்கு 2 கார் உங்களுக்கு இருக்க வேண்டும். எல்லாருக்கும் வீடு வாசல்கள் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நல்லா நிரம்பி வழிய வேண்டும். வெள்ளி பொண்ணெல்லாம் உங்களுடைய வீட்டில் நிரம்பி இருக்க வேண்டும். ஆமேன். ஆனால் அது கர்த்தருடைய வழியில் வந்ததாக அது இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அது ஐஸ்வர்யத்தின் மயக்கம் கிடையாது. ஐஸ்வர்யத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. 3வது சிற்றின்பங்கள். சிற்றின்பங்கள் என்று சொல்லும்பொழுது அது பார்க்குறதுக்கு பாவமாகவே அது இருக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா இது முள்ளு பாருங்கள், நெருக்கி நெருக்கி உங்களை என்ன பண்ணி விடுகிறது? விசுவாசத்தை காணாமல் போக பண்ணிவிடும். கொஞ்ச நேரம் தானே, இது என்ன பாவம், நான் விபச்சாரமாக பண்ணிட்டேன், நான் கொலையாக பண்ணிட்டேன், நான் பேங்க்கையாக போய் கொள்ளையடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் பாஸுக்காக, மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இல்லையா, கொஞ்சம் அப்படி போயிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்கங்கள் இல்லையா, கெட்ட டெலிஃபோனில் இருக்கக்கூடிய உறவுகள், குரூப் காலுங்க, வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய குரூப்புங்க, தேவனுடைய பிள்ளைகள் பைபிளை படிக்கிறதுக்கு நேரம் இருக்கிறதோ இல்லையோ, அந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஜோக்குங்க, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய காட்சிகள், அதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய விசுவாசத்தை அந்த முள்ளு நெருக்கிறது போல் நெருக்க பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். தகாத சவகாசங்கள் உங்களுடைய விசுவாசத்தை அது காலி பண்ணிவிடும். ஆமேன். அப்போது இந்த உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பங்கள் தேவனுடைய பிள்ளைகளை என்ன பண்ணி விடுகிறது? நெருக்கி நெருக்கி அவருடைய விசுவாசத்தையே அவர்களை விட்டு நீக்கி போட்டு விடுகிறது. ஆனால் இப்போ அந்த பள்ளத்தாக்கில் நடக்கும்போது அப்போ நான் எப்படி அந்த வாசலை கட்டுகிறது? சன்னியாசி மாதிரி போயிட்டு நான் மலையிலேயே உட்காந்துக்க முடியும்? எனக்கு உலக தேவைகள் இருக்கிறது, பண தேவைகள் இருக்கிறது, எனக்கும் சந்தோஷங்கள் இருக்கிறது, இதெல்லாம் அனுபவிக்கணுமே அப்படி சொல்லும்பொழுது அதுதான் நம்ம தேவனுடைய ஆலயத்தில் அந்த பாரத்தை எல்லாம் அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து விட வேண்டும். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் அன்னாள் அதைத்தான் செய்தாள். எவ்வளவு வேதனையும் மன மடிவையும் அவள் அனுபவித்து கொண்டிருந்தாள். பிள்ளை பாக்கியம் இல்லை, சக்கலத்தை அவளை மனமடிவாக்கி கொண்டிருந்தாள். அவள் சோர்ந்து போகவில்லை. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் அவள் தேடி வந்தாள். இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறது போல அன்னாள் அன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போனாள். தன்னுடைய இருதயத்தை எல்லாம் தேவனிடத்தில் ஊற்றினாள். திட்டவட்டமாக ஜெபிக்கிறாள். எனக்கு ஏதாவது ஒரு புள்ள கொடுங்க, என் வயிற்றில் ஒரு புழு பூச்சி உண்டாக்குங்க. அப்படி கிடையாது ஜெபம். அவள் கேட்டால், திட்டமாக கேட்டால், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க. அந்த ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் உமக்கு பொருத்தனை பண்ணுகிறேன், உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து விடுவேன். அல்லேலூயா. அப்படி தன்னுடைய இருதயத்தையே ஊற்றி ஜெபித்தாள் பாருங்க. தாழ்மையாக நடந்து கொண்டால் தேவனுடைய ஊழியக்காரனிடத்திலிருந்து வார்த்தை வந்தது. இன்றைக்கி உங்களை நோக்கி தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது. அன்னாலே போல ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களை நோக்கி தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாக வந்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு அன்னாள் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அது முதற்கொண்டு அவள் துக்கமாகவே இல்லை. ஆமேன். வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தா. ஏன்னா விசுவாசம் வந்தாக்கா
நீங்கள் துக்கமுகமாக இருக்க மாட்டீங்க. தேவனுடைய பிள்ளை, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தை விட்டு அப்படி போகும்பொழுது துக்கமுகமாக ஆயிடுவாங்க. ஏன்னா அவனை ஜெபிச்ச காரியம் ஒன்றும் நடக்கலையே. அண்ணாளுக்கு வயிற்றில் பிள்ளை அப்பயேவா வந்து விட்டது இல்லை. ஆனால் அவள் துக்கமுகமாக அதிலிருந்து இருக்கவில்லை. 10 மாதம் கழிச்சு தான் பிள்ளை பிறக போகிறது. ஆனால் இப்பொழுதே அவள் சந்தோஷப்பட ஆரம்பித்தாள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. அந்த பள்ளத்தாக்கில் நான் போகும்பொழுது என்னுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப தேவன் எனக்கு உதவி செய்கிறார். ஆகினால தான் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அப்படி ஆலயத்தில் வரும்பொழுது உங்களுடைய இருதயத்தை நீங்கள் இறக்கி வைத்து விடுவீர்கள். அல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கப்படும். ஊழியக்காரத்திலிருந்து வார்த்தை உங்களுக்கு பெறப்படும். நீங்கள் சோர்ந்து போகாமல் இருப்பீங்க. அதைரியப்பட்டு போகாமல் இருப்பீங்க. அவன் நம்பிக்கையில் நீங்கள் போகாமல் இருப்பீங்க. பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் தனியாக நடக்க மாட்டீங்க. ஆமேன். தேவன் உங்களை பலப்படுத்தி கொண்டு இருப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறவங்க அதை நீங்கள் மகிழ்ச்சியின் நீரூற்றாக மாற்றிக்கொள்ளுவீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. 4வது நிலம், கடைசி நிலம், நல்ல நிலமாக அது இருக்கிறது. நல்ல நிலம் அப்படின்னு சொல்லும்பொழுது நல்லவங்களா நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னாக்கா உங்களுடைய இருதயத்தில் விதை விதைக்கப்பட்டு விசுவாசமும் நல்லா விளைஞ்சி வருகிறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னங்க பாஸ்டர், நல்லவங்க நல்ல விசுவாசங்குது, அவங்க எப்படி பள்ளத்தாக்கில் நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்லவர்களும் கூட பள்ளத்தாக்கில் நடப்பாங்க. எத்தனை பேருக்கு இப்போ புரிகிறது? நான் தான் ஜெபிக்கிறேனே, நான் தான் காணிக்கை போடுகிறேனே, நான் தான் தசம பாகம் கொடுக்கிறேனே, நான் தான் பைபிள் படிக்கிறேனே, நான் தான் சுவிசேஷ ஊழியம் செய்கிறேனே. அவர்களும் பள்ளத்தாக்கில் நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உண்டாகுகிறது. ஆனால் என்ன காரியம்னு சொன்னாக்கா அவர்கள் அதை மகிழ்ச்சி நீரூற்றாக ஆக்கி கொள்ளுவார்கள். மத்தேயு 13:23 பாருங்க. இன்றைக்கு அந்த 4வது சொல்கிற நல்ல நிலமாக உங்களுடைய இருதயம் இருந்தால் மாத்திரமல்ல, நடைபாதை போல இருதயமாக இருந்தாலும் சரி, கற்பாறை போல ஒரு இருதயமாக இருந்தாலும் சரி, முள்ளுள்ள நிலமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அதையெல்லாம் தேவன் மாற்றி உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பி பள்ளத்தாக்கை நீங்கள் உருவ நடந்து மகிழ்ச்சியின் நீரூற்றாக மாற்றும்படிக்காக தேவன் செய்கிறார். 13:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாக இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். ஆமேன். இவங்க எப்படிப்பட்டவங்க? இவங்களும் வசனத்தை கேட்டாங்க, விசுவாசித்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் சபையிலிருந்து போதனை வரும்பொழுது அதை இருதயத்தில் உள்வாங்கி அதன்படி நடக்க தங்களை அர்ப்பணிக்கிறவங்க. வேதத்தை படிக்கும் பொழுது தங்களை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போடுகிறவர்கள். தேவனுக்கு பிரியமில்லாத கடினங்கள், கற்பாறைகள் இருந்தால் அதெல்லாம் உடைத்து போட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தையை உள்வாங்குகிறவர்கள், பொறுமையோடு இருக்கிறவர்கள், நிதானமாக இருக்கிறவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள், தாழ்மையாக இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆனால் இவர்களும் அந்த பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. அதுக்கு அற்புதமான ஒரு உதாரணம் ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த யோசேப்பு, நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் முன்மாதிரியானவன், அவங்ககிட்ட ஒரு குறை இருக்கிறது போல வேதம் நமக்கு அங்கே காண்பிக்கவில்லை. ஆனாலும் அவனும் அந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் போகுகிறான். அநேகரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதை செஞ்சேன், ஏன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, நீங்களும் பள்ளத்தாக்கில் நடப்பீங்க, கண்டிப்பாக நடப்பீங்க. ஆனால் நீங்கள் அதை ஜெயம் கொள்ளுவீர்கள். நீங்கள் மேல் மேலும் பெருகுவீர்கள், நீங்கள் உயருவீர்கள், நீங்கள் பலனடைவீர்கள். கர்த்தர் அதை உங்களுக்கு அவர் செய்வார். இப்போ இந்த யோசேப்பு பள்ளத்தாக்கில் நடக்கிறான்னு பாருங்க. சகோதரர்களால் அவன் வெறுக்கப்படுகிறான். அவங்க அவனை கொலை செய்ய விரும்புகிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தண்ணி இல்லாத பள்ளத்தில் அவனை போட்டு விடுகிறாங்க. அங்கேருந்து மறுபடியும் எடுத்து எகிப்து போகக்கூடிய அந்த இஸ்மவேலர்கிட்ட 30 வெள்ளிக்காசுக்கு அவனை விட்டு போட்டு விடுகிறாங்க. அங்கே போயிட்டு அடிமையாக போத்திபார் வீட்டில் வேலை செய்கிறான். அங்கே பொய்யாக அவன் குற்றம் சாட்டப்படுகிறான். அங்கேருந்து பிடித்து ஜெயிலில் போட்டுடுறாங்க. எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு பாருங்கள். ஆனால் அதெல்லாம் கடந்து வந்தபோது அவன் சொல்லுகிறான் பாருங்கள். ஆதியாகமம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இப்படி சொல்ல முடியணும் ஒரு தேவனுடைய பிள்ளையால். யார் சொல்ல முடியும்னாக்கா, நல்ல நிலத்தை போல இருக்கக்கூடிய இருதயம் உடையவர்கள் அந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் கடந்து வரும்பொழுதும் சரி, கடந்து வந்து விட்டும் பொழுதும் சரி, இதை அவர்கள் சொல்லுவார்கள். எப்படி அவனால் சொல்ல முடிந்தது? இவன் இந்த பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டு போகும் பொழுது தேவன் மேலே கசப்பாக ஆகிவிடலை. தேவன் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், தரிசனங்களை கொடுத்தார், ஏமாற்றி விட்டார்,
எவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள்லாம் சொன்னார். இப்போ வந்து நான் அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இப்போ நான் வந்து ஜெயிலில் இருக்கிறேன், பொய்யா என் மேலே குற்றம் சாட்டுகிறாங்கன்னு சொல்லிட்டு தேவன் மேலே அவன் கசப்பு உண்டாகவில்லை. பாவ வழிகளுக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. அவங்க பொய்யான வழிகளுக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. அந்த பள்ளத்தாக்கில் நடக்கும்பொழுது கூட கர்த்தருக்கு அவன் உண்மையாக நடந்து கொண்டிருந்தான். ரோமர் 5வது அதிகாரம். இந்த நல்ல நிலத்தில் இருக்கிறவங்க பள்ளத்தாக்கில் நடக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க? நல்ல நிலத்தில் இருக்கிறவங்க பள்ளத்தாக்கில் நடக்கும்பொழுது என்ன பண்ணுவார்கள்? எப்படி வந்து அந்த பள்ளத்தாக்கில் விசுவாசத்தை கட்டி எழுப்புவாங்க பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். இதுதான் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நடக்கும்படிக்காக தேவன் செய்கிறார். ஏன்னாக்கா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லிட்டார். எத்தனை பேருக்கு அது தெரிகிறது? யோவான் 16:33. ஆகையினால உபத்திரவங்கள் வருகிறது இயல்பு. ஆனால் அதில் நான் கடந்து போகிறேன். நான் என்னுடைய இருதயம் நல்ல நிலமாக இருந்தால்தான் அதில் நான் மகிழ்ச்சியின் நீரூற்றாக ஆக்கி கொண்டு நான் வெளியில் வருவேன். நடைபாதை மாதிரி இருக்கிறது, கற்பாறை மாதிரி இருக்கிறது, முள்ளுள்ள இருதயத்தை போல இருக்கிறதுன்னு சொன்னாக்கா அதில் நம்ம வந்து ஒரு சாட்சியாக அதில் வெளியில் வர முடியாது. அதில் தான் அநேக தேவன் மேலே கசப்பாகி பின்வாங்கி போய் விடுகிறார்கள். தேவனை தேட முடியாதவர்களாக போய்விடுகிறாங்க. ஒரு சின்ன உபத்திரவம், சின்ன ஒரு தடை, தேவனை ஆராதிக்க முடியாதவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். தேவனை விட்டு தூரமாக ஆகிவிடுவார்கள். இன்றைக்கு அந்த தடைகளை எல்லாம் தேவன் உடைத்து போடுகிறார். ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எத்தனை பேர் உபத்திரவங்களில் மேன்மை பாராட்ட முடியும்? குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, நான் அதுக்காக மேன்மை பாராட்டுகிறேன்னா? இல்லை பொருளாதார நெருக்கடி, வேலை இல்லை, அந்த உபத்திரவத்துக்காக தேவனை மேன்மை பாராட்ட முடியும்? இல்லை. ஆனால் அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, எப்போ முடியும்னு சொன்னாக்கா, அந்த உபத்திரவம், நான் நடந்து போகிற அந்த பள்ளத்தாக்கு எனக்குள்ள ஒரு காரியத்தை செய்கிறது. ஆமேன். அது என்னுடைய குணங்களை அது வந்து மறுரூபப்படுத்துகிறது, என்னுடைய பண்புகளை அது வந்து மெருகூட்டுகிறது. எனக்குள்ள ஒரு சில காரியங்கள், தேவன் விரும்புகிற காரியத்தை அது எனக்குள்ள உருவாக்கி விடுகிறது. அது உருவாக்குகிறதுன்னு சொன்னாக்கா நீங்களும் உங்களுடைய உபத்திரவங்களில் மேன்மை பாராட்ட முடியும். ஆமேன். என்னத்தை அது உருவாக்குகிறது அப்படின்னு சொன்னாக்கா, உபத்திரவம் பொறுமையை உருவாக்குகிறது. ஏன் தான் எனக்கு இந்த பிரச்சனையோ, இதோ பதில் சொல்கிறார் ஆண்டவர். ஏன் தான் எனக்கு இந்த நெருக்கடியோ, பதில் சொல்கிறார் கர்த்தர். ஆமேன். எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை, எனக்கு ஏன் இந்த போராட்டம், நான் ஏன் இந்த பள்ளத்தாக்கில் நடக்கிறேன், நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன், நான் யாருடைய நான் அபகரிச்சிட்டேன்? இல்லையே, நான் உண்டு, ஆண்டவர் உண்டு தானே இருந்தேன், நான் உண்டு, என் வேலை உண்டு தானே இருந்தேன். ஏன் அப்படி சொன்னாக்கா, தேவன் எனக்குள்ள பொறுமையை உருவாக்குகிறார். அந்த பொறுமை வந்து சும்மா அடிக்க அடிக்க அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்கிறது கிடையாது. பொறுமை அந்த அர்த்தத்தில் அது வரல. அங்கே அந்த பொறுமை என்கிறது உங்களுக்குள்ள ஒரு ஒரு சகிப்புத்தன்மை அது உண்டாக்குகிறது. எந்த அர்த்தத்தில்னு சொன்னாக்கா, நடக்கட்டும், ஆனால் தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இதுதான் எனக்கு நடக்கும். ஆமேன். நான் அவரை அன்பு கூறுகிற மகனாக இருக்கிறபடினால், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு வசனம் சொல்லியிருக்கிறபடினால, இப்போ எனக்கு வெளியில் எது நடந்தாலும் நடக்கட்டும், நான் இந்த வாக்குத்தத்தத்தை நான் நடக்கும் என்று சொல்லி பொறுமையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த பொறுமை உண்டாகிறது? ஹல்லேலூயா. என் பிரச்சனை இப்படி சொல்லுகிறது, வெளி சூழ்நிலை இப்படி சொல்லுகிறது, ஆனால் வாக்குத்தத்தம் இதை சொல்லுகிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் எனக்கு பொறுமை உண்டாகிறது. சும்மா அடிக்கடி பல்ல கடிச்சிக்கிட்டு, சரி நீ அடி நான் பார்க்குறேன், நான் இதுலேருந்து வெளில வரட்டும் பாரு, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, அந்த பொறுமை கிடையாது இது. இந்த பொறுமை என்ன பொறுமைன்னு சொன்னாக்கா, என்ன நடக்கட்டும், காண்கின்ற காட்சிகள் எல்லாம் எப்படி இருந்தாலும் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஆமேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை தான் பார்த்து கொண்டு இருப்பேன். அதனால தான் பொறுமையாக இருக்கிறேன், அதனால தான் நம்பிக்கை இழக்காமல் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த பொறுமையை உண்டாக்கிவிடும் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் போகும் பொழுது. அல்லேலூயா. சரி, உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கி விடுமா? பொறுமை பரீட்சையை உண்டாக்கிவிடும். அது என்ன பரீட்சை அப்படின்னு சொன்னாக்கா, ஓகே, இந்த சிஸ்டர் வந்து இல்லை இந்த பிரதர் வந்து சோதிக்கப்பட்டு ஓகே இவங்க வந்து தேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். ஆமேன். இந்த செல்ஃபோன் பார்க்குறீங்க இல்லையா, சும்மா இது மார்க்கெட்டுக்கு அப்படியே சாம்சங் இதை செஞ்ச உடனே நேராக வந்து கடையில் வச்சிட மாட்டான்.
இது வந்து பல பரிசோதனைக்குள்ளாக இது போகும். மேலேருந்து கீழே போட்டு பார்ப்பான், இந்த கண்ணாடி மேலே டொக்குன்னு தட்டி பார்த்து தாங்குதான்னு சொல்லி பார்ப்பான், தண்ணியில் கொஞ்சம் போட்டு பார்ப்பான். இதெல்லாம் சோதிக்கப்பட்டு இது ஓகே அப்படி ஆனால் தான் இதை கொண்டு வந்து மார்க்கெட்டுக்கு விற்கும்படிக்காக வரும். அப்படின்னாக்கா அந்த டெஸ்டட் ஓகேன்னு போட்டுருப்போம், ப்ராடக்டில் டெஸ்டட் ஓகே. அதே போல் தான் விசுவாசிகள் நிறைய பேர் அநேக காரியங்களை நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் தேவன் என்னை முதல்ல அவர் பரீட்சித்து பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ யோசேப்பை எகிப்துக்கே பிரதம மந்திரியாக ஆக்க போகிறாரு. இவனுக்குள்ளே இந்த பொறுமை இருக்கிறதா, இவனுக்குள்ளே இந்த மன்னிக்கிற அந்த குணம் இருக்கிறதா, இவனுக்குள்ளே இந்த பழி வாங்குற இருதயம் இருக்கிறதா, இவன் வந்து சைடு ட்ராக்கில் பாவத்தில் அவன் போய் விழுந்து விடுவானா, இல்லை வந்து எனக்கு பயப்படுவானா, உண்மையாக இருப்பானா, அதெல்லாம் ஆண்டவர் அங்கே சோதித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. என் மேலே விசுவாசம் வைப்பானா இல்லை உலகத்தின் மேலே விசுவாசம் வைப்பானா, இதெல்லாம் ஆண்டவர் சோதித்து பார்த்து கொண்டு வருகிறார். ஆமேன். அப்போ அந்த உபத்திரவம் தான் அதை காண்பிக்கும், உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா இல்லையாங்கிறத உபத்திரவம் தான் காண்பிக்கும். ஆமேன். பள்ளத்தாக்கு தான் காண்பிக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா அல்லேலூயான்னு பாடும்பொழுது உள்ளார என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரியாது. அந்த உபத்திரவத்தின் வழியாக போகும்பொழுது தான் என்னுடைய இருதயம் நல்ல நிலத்தை போல இருக்கிறதா, முள்ளுள்ள இருதயத்தை போல இருக்கிறதா, அல்லது வந்து கற்பாறை நிலத்தை போல இருக்கிறதாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆமேன். அப்போது உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது, பொறுமை பரீட்சையை உண்டாக்குகிறது, பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்கி விடுகிறது. ஆமேன். இப்போ இந்த உபத்திரவத்தின் வழியாக பொறுமையாக பரீட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? தேவன் மேலே நம்பிக்கை உறுதியாக அவனுக்கு ஆகிவிடும். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், என் தேவன் என்னை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை அவனுக்குள்ளே வந்துவிடும். பாருங்க, இது நீங்கள் எதை செஞ்சு அசைக்கவே முடியாது. ரோமரில் தான் இருக்கிறோம். 4:21 பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. ஆமீன். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாக ஆனான். அப்போ நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருக்கிறது முழு நிச்சயமாக நம்புகிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது. நம்பின்னு இருப்போம், ஆனால் வந்து ஒரு சூழ்நிலை வந்தாக்கா நம்பிக்கை தள்ளாடி விடும். ஆனால் முழு நிச்சயமாக நம்ப கொண்டு இருக்கிறவங்க அசைக்கப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. என்ன நடக்கட்டும், நான் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருப்பேன், அவரை சபை கூடி வந்து நான் ஆராதிப்பேன், அவருக்கு நான் உண்மையாக இருப்பேன். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துவிடும் பாருங்க. அப்போ உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாகிவிடும். அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியினரால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டு விடும். அல்லேலூயா. அவங்கள பார்த்தாக்கா சரியான போராட்டத்தில் போயின்னு இருப்பாங்க, ஆனால் அவங்க தேவ அன்பினால் நிறைஞ்சிருப்பாங்க. ஆமேன். ஏன்னு சொன்னாக்கா அவங்களுடைய இருதயம் நல்ல இருதயமாக இருக்கிறபடினால இப்படி இந்த பொறுமையை கற்றுக்கொண்டு பரீட்சிக்கப்பட்ட அந்த சூழ்நிலைக்குள்ள வந்து ஆமேன் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு இருப்பாங்க, ஒரு பொறுமையை கற்றுக்கொண்டு இருப்பாங்க, உண்மை தன்மையை கற்றுக்கொண்டு இருப்பாங்க, ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு இருப்பாங்க, ஒரு அர்ப்பணிப்பை கற்றுக்கொண்டு இருப்பாங்க. அப்போது அவங்களுடைய இருதயம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு இருக்கும். ஆமேன். அது வந்து பாடுகிறதுல தெரியும். நம்ம கட்டாயமாக பாடணும், நம்ம உணர்ச்சி வசப்பட்டு தேவனை துதிக்கணும். அதுக்கெல்லாம் சபையில் இடம் இருக்கிறது, தேவனுடையத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் தேவன் அதை வைத்து பெருசாக அளவிடுகிறது இல்லை. அந்த உபத்திரவத்தின் மத்தியில் போகும்போது என்னுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது, என்னுடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது, என்னுடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்கிறது, என்னுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது, நான் பொறுமையாக இருக்கிறேன்னா, அல்லது இப்படி கிள்ளி விட்டாக்கா எறும்பை போய் தொட்டு பாருங்க, துண்டு தான் இருக்கும். ஆனால் செத்தாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு அப்படி பிடிச்சி கடிச்சிக்க. உங்களை தெரியுமா? உங்களுக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ என்னை தொட்டுட்டல, நான் உன்னை கடிச்சிடுறேன். அந்த மாதிரி விசுவாசிகள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது பாருங்க, அப்படி ஆகிடக்கூடாது. இல்லை. ஆமேன். அதுக்கு தான் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் தேவன் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எல்லோருமா நம்மை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். உங்களுக்குள் விசுவாசம் இருக்கிறதா என்று சொல்லிட்டு உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். பாஸ்டர் அதை செய்ய மாட்டார், பக்கத்தில் இருக்கிற விசுவாசி அதை செய்ய மாட்டாங்க. நானே என்னை அறிந்து கொள்ளுவேன். ஆனால் இத்தனைக்கும் எனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது, இயேசு எனக்குள்ள இருக்கிறார். இப்போ அதை நான் வெளியில் கொண்டு வர வேண்டும். ஆமேன். எல்லோருமாய் நாம் எழுந்து நிற்கலாம்.